நம்மோடு சூக்கமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. அம்மா அவங்க சொன்னது போல எதையுமே சும்மா சொன்னா நமக்கு அதுல ஒரு ஈடுபாடு வர்றதில்லை, இல்லையா? அது ரகசியம் அப்படின்னு சொன்னாதான் ஒரு ஈடுபாடே நமக்கு இயல்பா வருது. அதாவது ஒரு பேப்பர் நோட்டீஸ் கொண்டாந்து உங்க கையில நீட்டா கொடுத்தாங்கன்னா யாருமே படிக்கிறது இல்லை. அதே அந்த பேப்பர் நோட்டீஸை கசக்கி கொண்டாந்து உங்க கையில கொடுத்தாங்கன்னா சரி இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி அந்த பேப்பரை எடுத்து நீட் பண்ணி பார்க்குற மாதிரி நம்ம மனநிலை இருக்கு. சரி, அந்த விதத்துல நம்முடைய ரகசியங்கள் எல்லாமே தலைப்புகள் எல்லாமே ரகசியங்கள் தான், உண்மையும் கூட தான். மற்றவங்களுக்கு எல்லாம் தெரியாதது ரகசியம் தானே சொல்லணும், இல்லையா? என்னோட வாழ்க்கையில நான் செய்த செயல்களை நான் ரகசியமாக பாதுகாக்கிறேன், யாருக்கு தெரியாம அப்படிங்கிற மாதிரி. இயற்கையில இந்த மனித குலத்திற்கு தெரியாத பல்வேறு ரகசியங்கள் மறைந்திருக்கு. அது அந்த ஞான நிலையில உயர்ந்து போகும்போது அந்த மகான்களுக்கு அந்த ரகசியங்கள் காட்சிப்படுத்தப்படுகிறது அல்லது அனுபவத்திலே கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ரகசியத்தில ஒரு உச்சகட்டமான ஒரு ரகசியத்தை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போறோம். தலை விதியை மாற்றும் ரகசியம். இப்ப எல்லாருமே கண்டிப்பா கல்யாணம் ஆயிருந்தா எல்லாரும் நம்ம சொல்லியிருப்போம், லைஃப்ல ஒரு டைமாவது சொல்லியிருப்போம், இல்லையா? நம்மளுக்கு வந்த வாழ்க்கை துணையை நினைச்சோ, குழந்தைகளை நினைச்சோ, மாமியார் மாமனார் நினைச்சோ, நாத்தனார் கொழுந்தியாவை நினைச்சோ, ஏதோ ஒண்ணு நினைச்சு சொல்லுவோம். எல்லாம் ஏன் தலை விதி அப்படின்னு சொல்லியிருப்போம், சரிங்களா? அல்லது சொல்லவாவது கேள்விப்பட்டிருப்போம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சந்தோஷமா இருக்கிறப்ப யாரும் சொல்றது இல்லை எல்லாம் என் தலை விதி அப்படின்னு சொல்றது இல்லை, அது ஏதோ நாமளா பண்ண மாதிரி. ஆனா துக்கம் வர்றப்ப, கஷ்டம் வர்றப்ப எல்லாருமே சொல்றேன் எல்லாம் என் தலை விதி, இப்படி நான் மாட்டிக்கிட்டேன். சரிதானா? இதுல இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கடவுள் என்னவோ எனக்கு இப்படி எழுதி வச்சுட்டான் அப்படியெல்லாம் சொல்றதை நம்ம பார்த்துருக்கிறது உண்டு. அதைய கொஞ்சம் பக்தி மார்க்கத்துல உங்களுக்கு இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்குது, நீங்க இப்படித்தான் இருக்கணும்னால எழுதப்பட்டிருக்குது, பிரம்மச்சுவடி இருக்குது, ஒரு உயிர் தோன்றும் போதே எப்படி எல்லாம் இருக்கணும்னு எழுதித்தான் அனுப்பிச்சிடுறாங்க, அப்படி எல்லாம் நிறைய புராணங்கள் கதைகள் எல்லாம் இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. முதல்ல தலைவிதினா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதைய மாற்றக்கூடிய ரகசியங்கள், வழிகள் என்ன அப்படிங்கிறதையும் நாம் இன்னைக்கு தெளிவாக தெரிய போறோம். சரிங்களா? சரி, முதல்ல விதி என்றால் என்ன? விதி அப்படிங்கிறத உடனே ஏதோ பழைய சினிமா படம் விதி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இல்லையா? பழைய ஆளுகளுக்கு தெரியும். முதல்ல அந்த டேப் ரெக்கார்டர் இருக்கிறப்ப அது ஓடிட்டே இருக்கு. விதி அப்படின்னா அதையும் சொல்ற எல்லாம் என் விதி. விதி அப்படின்னா இங்கிலீஷ்ல ரூல்ஸ் அப்படின்னு அர்த்தம், விதிமுறைகள். சரிங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்க சாலையில வாகனம் ஓட்டணும்னா சாலை விதிகள் அப்படின்னு சிலது இருக்கு, சரிங்களா? அந்த விதிகளை நம்ம கடைபிடிக்கணும். அதாவது ஒரு செயலை சரியாக முறையாக செய்வதற்கு நாம சில விதிகளை விதித்திருக்கிறோம், சில சட்ட திட்டங்களை போட்டு சில விதிகளை நாம விதித்திருக்கிறோம். அப்ப ஒரு இடத்துல ஒரு செயல்பாடு சரியாக நிகழணும் அப்படின்னா அதற்கான விதிமுறைகளை நாம் சரியாக அறிந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சாலை விதினா என்ன? லெஃப்ட்ல அண்டர் அட்டாக் பண்ணணும், இல்லையா?
அதே மாதிரி எல்லோ சிக்னல் போட்ட உடனே வேகமா அந்த இடத்த கடக்கணும். லைசன்ஸ் இருக்கக்கூடாது. ஆர்சி புக்கு நம்ம பேர்லயே இருக்கக்கூடாது. புகை சான்றிதழ் வாங்குறது தேவையே இருக்கக்கூடாது. இல்லையா? இதெல்லாம் சாலை விதிகளா? அப்படின்னா, ரைட்ல கைய போட்டுட்டு, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா போறவங்கடா நானுன்னு அவர் விவேக் சொல்ற மாதிரி தான், இன்னைக்கு சமுதாயத்தில் நம்மளோட சாலை விதிகள் இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ற முறைகள் இருக்கு. இந்த அந்நியன் படத்துல ஒரு விக்ரம் வந்து அந்த விதிகள் எல்லாம் பயங்கரமா ஃபாலோ பண்ணுவார். நீங்க யோசித்து பாருங்க, இந்த சாலை விதிகளை நாம் அத்தனை பேரும் 100% ஃபாலோ பண்றோம்னு வச்சுக்கோங்க. 30 ஸ்பீட்னா 30 ஸ்பீடு தான் போறோம். சரிதானா? அந்த கர்வ்ல வளையக்கூடாதுன்னா வளையாம போறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் விதிகளை சரியா ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். சார், பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் ஆகலாம் இல்ல? அப்ப பிரேக்கு தயார் பண்ற கம்பெனில சில விதிகள் இருக்கும். அந்த விதிகள அவங்க சரியா ஃபாலோ பண்ணி பிரேக் தயார் பண்ணாங்கன்னா, நிச்சயமா அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸும் ஆகாது. சார், கிளட்ச் ஒயர் கட்டாயி ஆகலாம். ஆமா. கிளட்ச் ஒயர் தயாரிக்கிற இடத்துல சில விதிகள் இருக்கும். அந்த விதிகள சரியா முறையா ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்துல பிரச்சனை ஆகாது. இப்படி ஒவ்வொரு செயலுமே எதனுடைய அடிப்படையில இருக்குதுன்னா, விதிகளுடைய அடிப்படையில இருக்கு. இது அவ்வளோ தூரம் போ வேண்டாம். ஒரு சப்பாத்தி போடணும்னா, அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. சப்பாத்தி மாவு இப்படித்தான் பெனையணும். இப்படித்தான் அதைய வந்து தேய்க்கணும். இந்த மாதிரி தான் போட்டு எடுக்கணும். இது நீங்க விதிமீறல் பண்ணீங்கன்னா, சப்பாத்தி சப்பாத்தியா இருக்காது. நெறைய பேர் பூரி போடுவாங்க. அது பூரியா, சப்பாத்தியான்னே கண்டுபிடிக்காத மாதிரி. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே விதிகள் இருக்கு. சரிங்களா? இந்த Zoomக்குள்ள நீங்க வரணும்னா கூட சில விதிகள் இருக்கு. நெட் ஆன்ல இருக்கணும், சார்ஜ் இருக்கணும், ஆண்ட்ராய்டு மொபைல் ப்ராப்பரா இருக்கணும், Zoomஅ டச் பண்ணணும், உள்ள ஐடி போடணும், பாஸ்வேர்டு கேட்டா போடணும். சரியா? உள்ள கீழ வந்தா ஆப்ஷன் ஒண்ணு கேட்கும். அதையும் நீங்க டச் பண்ணணும். அப்பதான் இது கேட்க முடியும். இப்படி எல்லா இடத்திலயுமே விதிகள் இருக்கு. விதிகள்னா என்ன? சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு விஷயத்தை சரியா செய்யறதுக்கான வரையறைகள். அதை விதிகள் என்று வைத்துக்கொள்ளும். இப்படி மனுஷங்கிட்ட தான் விதிகள் இருக்குதா? அப்படின்னு கேட்டா, இல்ல. மனிதனோட அறிவுல தான் இந்த விதிகள் எல்லாம் கண்டுபிடிச்சானான்னா இல்ல. இந்த மனித அறிவுக்கு முன்ன ஒரு அறிவு இருக்குல்ல? நம்மகிட்ட இருக்கிற அறிவை சிற்றறிவு என்று சொல்கிறோம். எல்லா உயிர்களுக்குள்ள இருக்கிற அறிவு சிற்றறிவு. இந்த அறிவுக்கெல்லாம் மூல அறிவு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேரு பேரறிவு என்று பேர். அந்த பேரறிவுல இருந்து தான் இந்த சிற்றறிவு எல்லாமே வந்திருக்கு. அப்ப சிற்றறிவே ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது விதிகளோட செய்யுதுன்னா, அந்த பேரறிவு எப்படி செய்யும் யோசித்து பாருங்க. சரிங்களா? அப்ப மனித வாழ்க்கையில துன்பம் என்பது என்ன அப்படின்னு நீங்க சிந்திச்சீங்கன்னா, விதி மீறல்களே துன்பம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சிம்பிளா நான் சொல்லுவேன். ஒரு பேப்பர் உங்ககிட்ட குடுத்து 2ஆ கிழிச்சு குடுக்க சொல்றாங்க. சரிங்களா? அந்த பேப்பர கிழிக்கிறதுக்குன்னு சில விதிகள் இருக்கு. அதை கரெக்ட்டா 2ஆ வச்சு, எட்ஜ் டூ எட்ஜ் வச்சு கரெக்ட்டா கீறி, ப்ராப்பரா கிழிச்சீங்கன்னா 2ம் பெர்ஃபெக்ட்டா கிழிஞ்சு நிக்கும். இல்லைன்னு 2யும் புடிச்சு மேலேருந்து டர்ருன்னு கிழிச்சீங்கன்னா, கோணலும் மாணலா கிழியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேப்பர கிழிக்கிறதுக்கே ரூல்ஸ் இருக்கு. ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு விதி இருக்கு. அப்படின்னா, இந்த சின்ன அறிவ வச்சுக்கிட்டே நம்ம இவ்வளோ விதிகள பிளான் பண்ணியிருக்கோம்னா, இறைவனுடைய பேரறிவுல எத்தனை விதிகள் இருக்கும்? சரிதாங்களா? எத்தனை ரூல்ஸ இயற்கை வச்சிருக்கும்? அப்படி நம்ம லைஃப்க்குன்னு சில விதிகள இயற்கை வச்சிருக்கு. ஆமா. அதிகாலையில நீங்க நேரத்துல எழ வேண்டும். இது இயற்கையுடைய விதி. இரவு நேரத்திலே உறங்க வேண்டும். இது இயற்கையினுடைய விதி. சரிங்களா? இன்னும் பசித்தால் தான் சாப்பிட வேண்டும். தாகம் எடுத்தால் தான் நீர் அருந்த வேண்டும். நன்றாக உடலைக் கொண்டு உழைக்க வேண்டும்.
சரியா? வித்து சக்தியை அளவோடு முறையோடு செலவு செய்ய வேண்டும். கீழே அமர்ந்துதான் சாப்பிட வேண்டும், வாயை மூடி மென்றுதான் சாப்பிட வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதிகள் இந்த இயற்கையில இருக்கு. இதுல ஒவ்வொரு உயிருக்கும் அந்த விதி பொருந்தும். அப்ப எந்த உயிரெல்லாம் இயற்கையினுடைய விதிகளை அறிந்து ஒத்து வாழ்கிறதோ அந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படாது. அதனாலதான் சொல்லுவேன், சுனாமி வந்தப்ப கூட மற்ற உயிர்கள் எல்லாம் பாதிக்கப்படல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. கட்டி வைக்கப்பட்ட உயிர்களை தவிர மற்றதெல்லாம் எஸ்கேப் ஆயிடுச்சு. ஏன்னா அது இயற்கை விதியோட ஒட்டி உறவாடி நிற்கிறதால அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு சுனாமி வரப்போகுது அப்படின்னு. பல உயிர்களுக்கு தெரிந்து அது அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டதாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டது. அப்போ இயற்கையோட விதியோட யாரெல்லாம் ஒத்து உதவி இருக்கிறாங்களோ, ஒத்து இணங்கி இருக்கிறார்களோ, அவர்கள் இயற்கையினுடைய வழிகாட்டுதல்படி நடக்க முடியும். அவர்களுக்கு துன்பம் என்பது பெரிதாக வராது. அதனாலதான் எந்த உயிருக்கும் பெரிதாக உடல்ல நோய்கள் வர்றதில்லை. நீங்க கவனிச்சு பாருங்க. மனதில பெரிய குழப்பங்களோ, உறவுகள்ல சிக்கலோ, வாழ்க்கையில பெரிய போராட்டங்களோ நிகழ்வதில்லை. ஏன்னா அது முழுக்க முழுக்க இயற்கையினுடைய விதியை கடைபிடித்து வாழ்கிறது. அதை விட ஒரு படி மேல போய் சொன்னா, அதனால விதிமீறல் செய்ய முடியாது. அதுக்கு பேரு தான் விலங்கு என்று பெயர். உங்க கையில ஒரு விலங்க மாட்டிட்டாங்க அப்படின்னா, உங்க கைய அதுக்கு மேல உங்களால விரிக்க முடியாது. அதுபோல அந்த விலங்குகளுக்கு அந்த அறிவை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல விரிக்க முடியாது. அது அவ்வளவுதான். சரிதானே? ஒரு சேவல் 4:30 மணிக்கு எந்திரிக்கும்னா 4:30 மணிக்கு எந்திரிக்கும். அவ்வளவுதான். அதுக்கு சிஸ்டம் செட் ஆயிருச்சு. செட் பண்ணியே அனுப்பிச்சிட்டான். புரோகிராம் பண்ணி அனுப்புறாங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இறைவன் 5 அறிவு வரைக்கும் இருக்கிற எல்லா உயிர்களையும் அந்த விதிகளுக்கு ஒப்ப வாழ்ற மாதிரி புரோகிராம் பண்ணி அனுப்பிச்சிட்டான். பசிச்சா மட்டும்தான் அது சாப்பிடும். தூக்கம் வந்தா இந்த இடம் அந்த இடம் இல்ல. எங்க வேணா அது படுத்து தூங்கும். புரியுதா இல்லைங்களா? மோஷன் வந்தா இந்த இடம் அந்த இடம் எல்லாம் பார்க்காது, போகும். யூரின் வந்தாலும் அப்படிதான். வாமிட் வந்தாலும் அப்படிதான். புரியுதா இல்லைங்களா? அது இயற்கையோட சிஸ்டத்தோட ஒத்து இருக்கு. அப்ப எந்த உயிரினுமே இயற்கையில விதிமீறல் பண்றதில்ல. மனிதனை தவிர. மனிதனை தவிர. இப்ப மனிதனுக்கு பிறக்கிறப்பவே அந்த விதி தெரியுமான்னு கேட்டா, இதுல ஒரு பெரிய பிரச்சனை. மனிதன் பிறக்கிறப்பவே அந்த விதி தெரியாது அவனுக்கு. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமா உண்மைதான். மனிதன் பிறக்கிறப்ப விதி தெரியாது. ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னா, அந்த கண்ணு கொஞ்ச நேரத்துல அதுவே எந்திரிச்சு போய் அம்மா மடியில பால் குடிக்கும். தெரியுமா உங்களுக்கு? நீங்க போய் அதை எடுத்து கொண்டு போய் அதுக்கு மடிக்கு பக்கத்தால கூட்டிட்டு போய் வாயை திறந்து வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. சரியா? இப்படி ஒவ்வொரு உயிருமே அது பிறக்கும் போதே சில அறிவுகளை பெற்றுதான் அது பிறக்குது. மனிதனுக்கு அப்படி அல்ல. மனிதன் பிறக்கும்போது இந்த அறிவோட எல்லாம் பிறக்கிறது இல்ல. எப்படிப்பா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? ஆமா, ஒரு நாயை தூக்கி தண்ணியில போட்டீங்கன்னா நீச்சல் அடிக்கும். போட்டு பாருங்க. இதே நம்ம பையனை தூக்கி தண்ணியில போடுங்க, செத்து போயிருவான். எல்லா உயிருமே எதை தூக்கி தண்ணியில போட்டாலும் நீச்சல் அடிக்கும். மீன் குஞ்சு நீந்தறது இயல்பா இருக்கலாம். யானைக்குட்டி நீந்தறது எப்படி இயல்பா இருக்க முடியும்? ஆல்ரெடி அந்த அறிவு அந்த உயிருக்குள்ள வாழ்வதற்கான அறிவை இயற்கை உள்ள இன்செர்ட் பண்ணிடுச்சு. ஆனா மனுஷன்ட்ட அப்படி பண்ணல. மனுஷன்ட்ட அப்படி பண்ணல. சரிதானுங்களா? ஏன்னா மனித அறிவு இறைவனை உணர்வதற்காக வந்த அறிவு. இந்த அறிவுல விலங்குக்கான அறிவு வச்சீங்கன்னா, விலங்குக்கான அறிவு மாதிரி இது அதை விட்டு வெளியே வர முடியலைன்னா அவனால இறைவனை உணர முடியாது. அப்ப நம்ம அறிவுல இயற்கை ஃப்ரீடம் குடுத்துருச்சு. இறைநிலை நம்ம அறிவுக்கு ஃப்ரீடம் குடுத்துருச்சு. உன்னை கட்டி வச்சோம்னா நீ என்னை உணர முடியாதுப்பா. அதனால உனக்கு மட்டும் ஃப்ரீடம், முழு சுதந்திரத்த நான் உனக்கு குடுக்குறேன். உன் அறிவை கொண்டு நீ என்ன வேணா கத்துக்கலாம். என்ன வேணா செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல மனிதனுடைய உயர்வை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் விலங்குகளுக்கு எல்லாமே போதிக்கப்பட்டு வந்துருச்சுன்னு சொன்னேன். ஆனால் அதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னன்னா,
எந்த உயிரும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ரொம்ப கடினம் இல்லைன்னா. சரிதானா? ஒரு குரங்க கூட்டிட்டு வந்து நீங்க திடீர்னு கார் ஓட்டக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க வச்சு கார் ஓட்ட வைக்க முடியாது. அப்போ அதற்கு வந்து என்ன அறிவு போதிக்கப்பட்டதோ அந்த அறிவிலேயே வாழும். அந்த அறிவிலேயே வாழ்ந்து இறந்துரும். இன்னொரு புதிய அறிவை அதனால கற்றுக்கொள்வது என்பது முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏதோ கொஞ்சம் வித்தைகளுக்காக வேணா ஏதாவது செய்ய வைக்கலாம். மற்றபடி முடியாது. அப்ப அது எப்படி சொல்றேன்னா, நான் வந்து அதெல்லாம் ஒரு நார்மல் செல்போன். நார்மல் செல்போன்னா இந்த பட்டன் செல்போன் மாதிரி. இந்த பட்டன் செல்போன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 அப்ளிகேஷன் வச்சிருப்பாங்க. ஃபோன் கால் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம், செட்டிங்ஸ் இருக்கும், சில கேம்ஸ் இருக்கும். இப்படி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளோதான் அந்த பட்டன் ஃபோன். அதுக்கு மேல அதில நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதில இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் உங்கனால டெலீட்டும் பண்ண முடியாது. அதுக்குள்ள இன்னொரு அப்ளிகேஷன் உங்களால இன்ஸ்டாலும் பண்ண முடியாது. ஆனா ஆண்ட்ராய்டு மொபைல் அப்படி அல்ல. சரிங்களா? அதில பேசிக்கா சிலது இருக்கும். அது போக நீங்க எத வேணா என்ன பண்ணிக்கலாம்? இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி நீங்க இன்ஸ்டால் பண்ணத டெலீட்டும் நீங்க பண்ண முடியும். அப்படி மனித அறிவுல எதை வேணா கற்றுக்கொண்டு அறிவை நீங்க பெருக்கிக் கொள்ள முடியும். தேவையில்லாதத மாற்றி அமைத்துக் கொள்ளவும் முடியும். அப்ப எதற்காக மனிதனுக்கு மட்டும் இந்த ஸ்பெஷல் ஒரு ஃப்ரீடம், அறிவுல ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டதுன்னா, நம்ம இறைவனை உணர்றதுக்காக வந்திருக்கிறோம். அப்படி வந்த இடத்துல நம்மள கட்டி போட்டோம்னா, அது சரியா இருக்காது. ஃப்ரீடம் குடுத்தா தான் நீங்க இறைவனை உணர முடியும். சிந்தித்து, இயற்கையை ரசித்து, அந்த இறைத்தன்மையை உணர முடியும்னு இறைவன் நமக்கு சுதந்திரம் குடுத்தான். அப்படி சுதந்திரம் கொடுத்தப்போ, நமக்கு ஒரு விஷயத்தையும் சேர்த்து நம்ம முன்னோர்கள் சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப எல்லா உயிர்களும் பிறக்கிறப்பவே வாழ்றதுக்கான அறிவோட விதிகளை தெரிந்து பிறக்குது. ஆனா மனிதன் மட்டும் வாழும்போது அந்த விதிகளை தெரிந்து வர்றதில்ல. அதனால அவனுக்கு கல்வி என்று ஒரு முறையை கற்பிக்க வேண்டும்னு நமது முன்னோர்கள், சிந்தனையாளர்கள், ஞானிகள் முடிவெடுத்தாங்க. அதனால தான் கல்விக்கு மனித இனத்தில மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. வேற எந்த விதத்துக்கும், எந்த உயிருக்கும் கல்வி கிடையாது. அது அப்படியே வாழ்க்கை கல்வியா சிலதை கற்றுக்குமே ஒழிய, நம்மள மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப கல்வி என்பது எதற்காக? நம்ம வாழ்வதற்கான விதிகளை நாம் கற்றுக்கொள்வதற்காகத்தான் கல்வி. அதான் சொன்னாங்க. கற்க கசடு அற. ஏன் கசடு அற கற்கணும்? ஏன்னா அதுதான் உன்னோட வாழ்க்கையா மாறப்போகுது. எதை கற்கணும்? கற்பவை கற்ற பின். எதை நீ கற்க வேண்டுமோ, எது நீ கற்கணும்? உன்னோட வாழ்க்கையை எது சிறப்பாக, செம்மையாக வைத்துக் கொள்வதற்கான விதிகளை நீ கற்க வேண்டும். உடலை ஆரோக்கியமா வைப்பதற்கான விதிகள், மனதை அமைதியாக வைப்பதற்கான விதிகள், உறவுகளை இணக்கமாக வைப்பதற்கான விதிகள், சமுதாயத்திலே அறநெறியோடு இருப்பதற்கான விதிகள், இறைத்தன்மை உணர்வதற்கான விதிகளை கற்கணும். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அதனாலதான் சொன்னாங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். ஏன்னா, கல்வி அறிவு அதன் மூலமா தான் உங்களால பெருக்கிக் கொள்ள முடியும். எத்தனை அறிவு 5 புலன்கள்ல பெற்றாலும், நீங்கள் கேட்டு பெறுவது போல ஒரு அறிவினுடைய பெருக்கம் வேற எந்த புலன்லயுமே உங்களால உணர முடியாது. அதனால தான் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். சும்மா கிடையாது. அப்ப கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று வள்ளுவம் கேக்குது. சரிங்களா? அப்ப கல்வி ஏன் இவ்வளவு உயர்ந்ததா இருக்குன்னா, அந்த விதிகளை, இயற்கையினுடைய விதிகளை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் இன்னைக்கு இருக்கிற கல்விய நான் ஒப்பிட்டு பேச முடியாது. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான கல்வி. இயற்கை விதிகளை அறிவதற்கான கல்வி அல்ல. இப்ப நம்ம படித்துக் கொண்டிருக்கிற கல்வி தான் இயற்கை விதி அறிவதற்கான கல்வி. அப்ப இதை மகான்கள் போதிக்கிறாங்க நமக்கு. போதிக்கும்போது, இந்த இயற்கையில நம்ம ஒரு அங்கமாக இருக்கிறோம். இயற்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இயற்கையில தான் நம்ம உருவாகியிருக்கிறோம். இயற்கையில தான் வாழ்றோம். இயற்கையில தான் மறையப் போறோம். சரிதானுங்களா? அப்ப இந்த இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்றதற்கு எனக்கு அதற்கூட வாழ்வதற்கான விதிகள் தெரிய வேண்டும். சமுதாயத்தோடு நீங்கள் ஒத்து வாழ்வதற்கு நாம் ஒரு சமுதாயமா வாழ்றோம். சமுதாயமா வாழ்வதற்கு சமுதாயத்தினுடைய விதிகளை தெரிந்தால் தான், நீங்க சமுதாயத்துல ஒத்தும் உதவியும் வாழ முடியும். நீங்க மகிழ்ச்சியா வாழ முடியும்.
தெரியலைன்னா நீங்க துன்பப்படணும். வண்டி ஓட்ட தெரியாதவன் கண்டிப்பா எதுக்காக லைசன்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. சாலை விதிகள் இதெல்லாம் இப்படி இருக்கு. இதெல்லாம் நீ இப்படி பண்ணணும். சரிதானே? அப்ப விதிகளை தெரிந்து நீ ஃபாலோ பண்றப்ப அங்க துன்பம் இருக்காது. அப்படி இயற்கையில் இருக்கிற பல விதிகள், நான் முன்னர் சொன்னது போல ஒரு மனித வாழ்க்கையில பல விதிகள் இருக்கு. பல விதிகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விதியில தலையாய விதி. தலைன்னா உங்களுக்கு தெரியல? தலைன்னா என்ன? தலை. தல குழந்தை அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? தல புள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தல புள்ள, தல குழந்தை, தல தீபாவளி, தல பொங்கல். சரிதாங்க? அப்படின்னா என்ன? தலை என்றா முதன்மை என்று அர்த்தம். தலைன்னா முதன்மை என்று அர்த்தம். சரிங்களா? அப்ப தலை விதி அப்படின்னா என்ன? முதன்மையான விதி என்று அர்த்தம். அப்ப இந்த பிரபஞ்சத்துல இந்த இறைவனுடைய விதிகள்ல, இந்த இயற்கையோட விதிகள்ல உச்சகட்டமான விதின்னு ஒரு விதி இருக்கு. அந்த விதியைத்தான் தலை விதி என்று நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள். நம்ம ஆளுக நம்ம தலையில எதையோ எழுதி வச்சிருக்கிறான். விதினா எல்லா பக்கம் எழுதித்தானே போட்டிருப்பாங்க. போர்டுலயோ இதுலயோ. அந்த மாதிரி நம்ம தலையில என்னத்தையோ எவனோ எழுதி வச்சுட்டான். அப்படின்னு அந்த தலையும் இந்த தலையும் நம்மால் மிக்ஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலா தலையில எல்லாம் விதியெல்லாம் எழுதப்படல. உங்க மண்டையெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த செப்பு தகடும் இருக்காது. எந்த விதிகளும் எழுதப்பட்டிருக்காது. சரிங்களா? அப்ப இயற்கையினுடைய உச்சகட்ட விதி, தலையாய விதி, முதன்மையான விதி என்னன்னா, செயலுக்கு விளைவு நிச்சயம். நீங்க நல்லா மனதில் பதிய வைத்துக் கொள்ளணும். சரிங்களா? நம்ம அன்பர்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லா தெரிந்த விதி தான் இது. நம்ம அன்பர்கள் மட்டும் இல்லைங்க. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியுமான்னு தெரியல. இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே மேக்சிமம் தெரிந்த விதி. நீங்க கேட்டீங்கன்னா, அப்படி ஸ்பாட்ல வந்து டக்கு, 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 டக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரத்தத்திலேயே அது ஊறி போய் கிடக்குது. நான் சொன்னா நீங்களே உங்க மனசுக்குள்ள வரும் பாருங்க. வினை விதைத்தவன் அதேதான். வினை அறுப்பான். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். நெருப்பில்லாமல் புகையாது. உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான். தன்வினை தன்னைச் சுடும். சரிங்களா? பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். சரிதானா? மெர்சல் படத்துல கூட ஒரு டயலாக் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று உன்னை பற்றி எரிய காத்திருக்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். அப்படின்னு சொல்லி மெர்சல் படத்துல விஜய் கத்தி எடுத்து மேஜிக் ஷோல சொருகுவார். சரிதானே? 25 வருஷத்திற்கு முன்னாடி செய்த தவறு. சரிதானுங்களா? ஒருத்தரை கொண்டிருப்பாங்க. அது வட்டியும் முதலுமா 1க்கு 2ஆ வந்து முன்னாடி நிக்குன்னு சொன்ன மாதிரி வந்து நிக்கும். அதுக்கு அவனுக்கு தண்டனையும் கிடைக்கும். அப்போ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த வில்லன் என்றோ விதைத்த வினை இன்னைக்கு அறுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ வினை அறுக்கப்படுதுன்னா, வினை எங்கேயோ நம்ம விதைச்சிருக்கிறோம்னு அர்த்தம். அதனாலதான் சொல்லுவாங்க, திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். சரிங்களா? இது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த விதிகளை கடவுளா நினைத்தாலும் மாற்ற முடியாது. சரிங்களா? ஆனால் நாம நினைச்சா மாத்தலாம். அதுதான் இருக்கிறதுலயே பியூட்டி. கடவுளா நினைச்சாலும் மாத்த முடியாத ஒண்ண நீங்களும் நானும் நினைச்சா மாத்தலாம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். சரிங்களா? அதனாலதான் நமக்கு 6 அறிவு, முழு சுதந்திர அறிவை இறைவன் கொடுத்திருக்கான். இப்படி இருந்தாதான் நீங்க இறைத்தன்மையை உணர முடியும். சரிங்களா? அப்ப அந்த தலை விதி என்று சொல்லக்கூடிய முதல் விதி செயலுக்கு விளைவை கொடுக்கக்கூடிய விதி. எந்த செயல் செய்தாலும் அதற்கு மிக துல்லியமான விளைவு உண்டு. கடவுளாலையும் இதை மாற்றி அமைக்க முடியாது. கைய தட்டினீங்கன்னா சத்தம் வரும்.
சரிதானுங்களா? இது யாரால மாத்த முடியும்? யாராலையும் மாத்த முடியாது. சத்தம் வேணும்னா நீங்க கைய தட்டணும். சத்தம் வேண்டான்னா கைய தட்டாம இருக்கணும். கைய தட்டிட்டு சத்தம் வரக்கூடாதுன்னோ, அல்லது நான் தட்டாமயே சத்தம் வரணும்னா நெனச்சீங்கன்னா, இந்த இயற்கையில, பிரபஞ்சத்துல வாய்ப்பில்ல. ஏன்னா செயலுக்கு தான் விளைவு. செயல் இல்லாததுக்கு விளைவு கிடையாது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில இந்த தலை விதி அப்படிங்கிறது எப்படி இயற்கை செட் பண்ணியிருக்குன்னா, நான் செய்யற எல்லா செயலையும் எனக்குள்ள அது ரெக்கார்ட் பண்ணிக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ரெக்கார்டிங் சிஸ்டம். சித்திரகுப்தன் உட்கார்ந்து எழுதுறாருன்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்கல்ல. சும்மா அதைய உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. இந்த பிக் பாஸ்ல எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு எல்லாத்தையும் படம் பிடிக்கிறாங்கல்ல. அப்படி அந்த இறைநிலை சரிதானுங்களா? அத்தனையும் பக்காவா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு இடத்துல 2 இடத்துல இல்ல. 7 இடத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. நீங்க எதையும் அழிக்கவெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்ப நாம எத நெனச்சாலும், எத சொன்னாலும், எத செஞ்சாலும், இந்த இயற்கை என்ன பண்ணிக்குது? ஒரு ரெக்கார்டிங் சிஸ்டம் பண்ணிக்குது. அது இயற்கையில இன்னொரு விதி. ரெக்கார்ட் பண்றது மட்டும் இல்ல. நீங்க செய்ததுக்கு சரியான விளைவையும் அது கொடுக்குது. இதுக்கு பேர் கூர்தல் அறம் என்று மகரிஷி சொல்வாங்க. கூர்தல் அறம். காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி. அப்ப என்னுடைய லைஃப் அப்படிங்கிறது என்ன? என்னோட லைஃப் தலைவிதிப்படி தான் நடக்குதா? ஆமா. இறைவனுடைய உச்சகட்ட தலைவிதியான செயலுக்கு விளைவு என்ற விதிப்படி தான் உங்க வாழ்க்கை நடக்குது. அப்ப இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறதுக்கு யாரு காரணம்? நான் தான் காரணம். 100% எனக்கு நான் மட்டுமே காரணம். இன்னைக்கு எனக்கு வந்திருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்? நான் மட்டுமே காரணம். எனக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற நல்லதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் மட்டுமே காரணம். நான் இப்பிறவியிலேயோ, முற்பிறவியிலேயோ செய்த வினைகளுடைய விளைவை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சரிதானுங்களா? ஒருத்தர் புதுசா ஸ்மோக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்ப லங்ஸ் நல்லா தான் இருக்கு. ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காரு. லங்ஸ் கெட்டு போச்சு. அதுல ட்ரபிள்ஸ் ஆகுது. ஆஸ்துமா வருது. பிளட் கெட்டு போகுது. கிட்னி ப்ராப்ளம் ஆகுது. நடக்குது. ஆமா. செயல் செஞ்சா விளைவு வந்துருச்சு. நீ அப்படியே இருக்கணுமா? தேவையில்ல. நீ ஒரு யோகா பயிற்சி மையத்துக்கு வந்து கெட்டத நிறுத்திட்டு, நல்லத செய்யறக்கு ஆரம்பிச்சு, மூச்சு பயிற்சி, உடற்பயிற்சி, தியானம் எல்லாம் முறையா செய்துட்டே வந்தேன்னா, உன்கிட்ட இருக்கிற கழிவு வெளிய போயிரும். ஒரு செயலை செய்தால் துன்பம் வருவது உண்மையாக இருக்குமானால், இன்னொரு செயலை செய்தால் இன்பம் வருவது உண்மைதான். சரிதானுங்களா? அப்போ எதை செய்தால் என்ன விளைவு வரும் என்று சிந்தித்து செயல்படுவதற்கு தான் நமக்கு 6வது அறிவு இயற்கை குடுத்திருக்கு. பட் அது யாரும் நம்ம பெருசா பயன்படுத்துறது இல்ல. "விதியை மதியால் வெல்லலாம்" அப்படின்னு ஒரு கோட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சிலர் கிண்டலுக்கு சொல்லுவாங்க. "அப்படி ஒரு விதி இருந்தால்" அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி ஒரு விதி இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சரிங்களா? இறைவன் அந்த மதிய குடுக்கிறப்பவே, அந்த விதியை அறிந்து அதை வெல்ற அளவுக்கு தான் குடுத்துருக்கான். சரிதானுங்களா? இப்போ ஒரு பெற்றோருடைய அப்பா ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கார் ரெகுலரா. 15 வயசு, 20 வயசுல இருந்து ட்ரிங்க்ஸ் பண்றாரு. 30 வயசுல குழந்தை பிறக்குதுன்னா, அந்த குழந்தையோட லிவர் கெட்டு போய் பிறக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி பிற்காலத்துல கெட்டு போறக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி கெட்டுப்போன லிவர் கிடைச்சிருச்சு. இது அந்த பையனோட விதி. இந்த பையனோட விதி. அந்த பேரண்ட்ஸுக்கு குழந்தையா பிறந்தா, அவனோட லங்ஸோ, அவனோட லிவரோ இப்படித்தான் வரணுங்கிறது அவனோட விதி. பட் இதுதான் விதின்னு அவன் வாழணுமான்னா தேவையில்ல. அவன் முறையாக பயிற்சிகளை செய்து, உணவிலே சரி செய்து, அவனுடைய வாழ்க்கை முறையை அவன் சரியா அமைத்துக் கொண்டா, அவனுடைய விதியை அவனால் மாற்ற முடியும். சரிங்களா? இன்னும் அவனுடைய பையனுக்கு புதிய தலைவிதியை எழுத முடியும். இந்த விதியை மாற்றக்கூடிய ரகசியம் தான் மனித வாழ்க்கையில் இருக்கு.
இதுல மிக முக்கியமான ஒரு செயல், விதியை மாற்றக்கூடிய ரகசியத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஜஸ்ட் நான் இத்தனை நாள் செய்த செயலுக்கான விளைவு தான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரியணும். 2வது, இன்னைக்கு நான் செய்துட்டு இருக்கிற செயலுக்கான விளைவை தான் இனிமேல் நான் அனுபவிக்க போறேங்கிறது உங்களுக்கு புரியணும். பசிக்குது, சாப்பிடுறீங்க, பசி உணர்வு நிறைவாகுது. ஸ்பாட்லயே செயலுக்கு விளைவு உணர்றீங்க. பசின்னு ஒரு துன்பம். இட்லி இருக்கு 4 இட்லி. சரியா முறையா சாப்பிடுறீங்க. அந்த பசி துன்பம் போகுது. அப்போ உங்கள துன்பத்தை கடப்பதற்கான செயலை நீங்கள் செய்தீர்கள். விளைவு வந்து விட்டது. அமைதி வந்துருச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப நம்ம லைஃப்ல இந்த உயிர் இப்பிறவியிலயோ, முற்பிறவியிலயோ எத்தனையோ பிறவியா அந்த உயிர் கடந்து வந்துட்டு நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு, இந்த உடல் தான் நான் நெனச்சுக்காதீங்க. இந்த உடல் நான் அல்ல. சரிதானே? இந்த உடல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கருவி. இந்த உயிர் பன்னெடுங்காலமாக டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கு. எதற்கு? தன்னுடைய கர்ம வினையை கழித்துக் கொள்வதற்காக. சரிதானா? பாம்பு சட்டைய மாத்தி போட்டு போயிட்டே இருக்கிறது போல, இந்த உயிர் இந்த உடலை மாற்றிக்கொண்டு போயிட்டே இருக்கு. அப்ப எந்த உடலிலே நின்று அது ஆன்ம உணர்வை பெறுகிறதோ, அதோடு அதனுடைய ஓட்டத்தை நிறுத்திக் கொள்கிறது. கடல், நதி நதி கடலிலே கலக்கும்போது தன்னுடைய ஓட்டத்தை நிறுத்திக் கொள்வது போல, இந்த உயிர் இறைத்தன்மையை தன் மூலத்தை உணரும்போது தன்னுடைய பிறப்பை நிறுத்திக் கொள்கிறது. அப்ப இந்த உயிர் இந்த உடலுக்குள்ள இருந்து செஞ்சது தான் நமக்கு தெரியும். இந்த உயிர் என்னோட அம்மா, அப்பா உடம்புக்குள்ள இருந்து என்னென்னவெல்லாம் செஞ்சது, நல்லது, கெட்டது. என்னோட தாத்தா, பாட்டிக்குள்ள இருந்து என்னென்னவெல்லாம் செஞ்சது. என்னோட முன்னோர்களுக்குள்ள இருந்து என்னென்னவெல்லாம் செஞ்சதுன்னு எனக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஏன்னா, 1 பிறவி, 2 பிறவினா யோசிக்கலாம். பல 1000 லட்சம் பிறவி நீங்க எப்படி யோசிப்பீங்க? ஆனால் நீங்க ஒரு லாஜிக்கா புரிஞ்சுக்கலாம். ஒரு மரம் வருது அப்படின்னா, அங்க ஒரு விதை எவனோ விதைச்சிருக்கிறான். இல்லாட்டி ஏதோ ஒண்ணு விழுந்திருக்குதுன்னு அர்த்தம். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா உங்களுக்கு? சரிதானா? அப்ப அங்க ஒரு புகை வருதுன்னா, அங்க எவனோ பத்த வச்சிருக்கான்னு அர்த்தம். ஏதோ பத்திக்கிச்சுன்னு அர்த்தம். பத்தாம புகை வராதுல்ல. அப்ப நம்ம லைஃப்ல ஏதோ புகையுதுன்னா, எங்கேயோ பத்த வச்சிருக்கோம்ன்னு புரிஞ்சா சரி. அவ்வளோதான். நான் யாருக்குமே பத்த வைக்கலையே சார். நீ பத்த வைக்காட்டி பரவாயில்லப்பா. உங்க அம்மா, அப்பா பத்த வச்சிருக்கலாம். உங்க தாத்தா, பாட்டி பத்த வச்சிருக்கலாம். உன் கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா கூட பத்த வச்சிருக்கலாம். அது உங்கட்ட பத்திட்டு எரியலாம். சார் அவரு குடுத்தது, அவரு பத்த வச்சது எனக்கு எதுக்கு சார் எரியணும்? அப்படி கேட்க முடியாது நீ. ஏன்னா, இந்த உயிரே அவரு குடுத்தது தான். இந்த உடலே அவங்க குடுத்தது தான். இந்த வாழ்க்கையே அவங்க குடுத்தது தான். இது எல்லாத்தையும் வாங்கிட்டீன்னா, அந்த கர்மாவையும் நீ வாங்கி தான் ஆகணும். அப்ப இந்த உயிர் தான் டிராவல் பண்ணுது. அதுதான் நானுன்னு கொஞ்சம் புரியுங்க. அப்ப அந்த உயிர் இந்த பிறவியில இத்தன பிறவியா எடுத்த கர்ம வினைய கழிக்கிறதுக்கு வந்திருக்கு. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சரி சார், நான் அப்படியே அந்த வினைய அப்படியே கழிச்சு தான் சாகணுமா? துன்பப்பட்டு தான் சாகணுமா? அப்படின்னா அங்க கிடையாது. அங்க தான் குருமகான்கள் வர்றாங்க. சரிதானுங்களா? தலைவிதியை மாற்றி அமைப்பதற்கான ரகசியம் எங்க இருக்கு? முதல் ரகசியம், நீங்க எங்கெல்லாம் செயலை மாற்றிக் கொள்கிறீர்களோ, அங்கெல்லாம் உங்களுடைய தலைவிதியை மாற்றுவதற்கான வாய்ப்பை இயற்கை உங்களுக்கு கொடுக்குது. நான் தான் சொன்னனே, பெற்றோர் உடம்பு சரியில்லாம ஒரு குழந்தைய பெத்து போட்டுட்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாமயே வாழ்ந்து சாகணும்னு அவசியம் இல்ல. அது தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு, தன்னை ஆற்றல் படுத்திக் கொண்டு மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அப்ப யாரெல்லாம் செயலிலே மாற்றத்தை செய்கிறோமோ, அவர்களுக்கெல்லாம் தலை விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப யார் செயலிலே மாற்றம் செய்ய முடியும் அப்படின்னா, அதற்கு தான் இந்த நுட்பம் தேவை. யாரெல்லாம் குருமகான்களோடு உயிர் கலப்பு பெற்றிருக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த மாற்றத்தை செய்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக கிடைக்கிறது. சரிங்களா? குருவோட எதற்காக ஒரு தீட்சை? எதற்காக ஒரு தியானம்?
அப்படின்னா உங்களோட உயிர்ல இருக்கிற பதிவுகள், சரிங்களா? அது உங்க முன்னோர்கள் கொடுத்த பதிவுகள். அதுதான் உங்களோட தல விதி. அப்ப தீட்சையில என்ன நடக்குதுன்னா, குருவோடைய உயிரை உங்களோடு உயிரோடு கலப்பதற்கான சூழலை ஏற்படுத்துகிறோம். நான் பலமுறை சொன்ன உதாரணம். பாலுக்குள்ளே சிறிது தயிரை ஊற்றும்போது, பாலினுடைய தன்மை அனைத்தும் தயிரினுடைய தன்மையாக மாற்றம் பெறுவது போல, சரிங்களா? நம்முடைய உயிராற்றலுக்கும், குருவினுடைய உயிராற்றலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அது வேற தன்மை, நாம வேற தன்மை. ஒண்ணும் இல்ல, வைக்கோல் பில் இருக்கு. ஒரு சிறு நெருப்பு பொறிய தூக்கி போடுங்க. அந்த சிறு நெருப்பு பொறி மொத்த வைக்கோல் போரையும் இல்லாம பண்ணிரும். தன்னகத்தை தன்னாக மாத்திரும். நெருப்பா மாத்திரும். அப்ப அது போல யாரெல்லாம் குருவோடு உயிர் கலப்பு பெற்றிருக்கிறார்களோ, முறையாக தீட்சையை பெற்று தியானத்தை முறையாக செய்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் தலைவிதியை மாற்றி எழுவதற்கான ஆற்றல் இருக்கிறது. ஆமா. சரிங்களா? ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்தனோட தலைவிதின்னு இருக்கலாம். ஆனா, குருவினுடைய உயிர் கலப்பு பெற்று அவன் தியானம் பண்றதுக்கு முறையா பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டான்னா, அவன் தலைவிதியை அவனால் மாற்றி எழுத முடியும். அவன் செயலை மாற்றுவதன் மூலமாக அவன் விதியை அவன் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருவருக்கும் தலை விதியை மாற்றி அமைப்பதற்கான ஆற்றலை இயற்கை கொடுத்திருக்கு. அதை சரியா முறையா தெரிஞ்சு செய்யறவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுறாங்க. அதை தெரியாம விடுறவங்க வாழ்க்கை முழுக்க எல்லாம் என் தலைவிதின்னு வாழ்ந்து இறக்குறாங்க. அப்ப குருவினுடைய உயிராற்றல் எனக்குள்ள வந்தபோது, என்னுடைய உயிராற்றலிலே அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. என்னுடைய விதிகளிலே அதனால தான் சொல்லுவாங்க, தியானம் பயின்றவர்களுக்கு ஜாதகம் செயல்படாது. தீட்சை பெற்றவர்களுக்கு ஜாதகம் செயல்படாது. ஏன் செயல்படாது? ஏன்னா, ஜாதகம் என்பது உங்க முன்னோர்களுடைய வினையை பொறுத்து உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கணிக்கிற ஒரு முறை. ஆனால், நீங்கள் தியானம் செய்து குருவினுடைய உயிராற்றலை பெறும்போது, அப்ப என்ன நடக்குதுன்னா, உங்களுடைய கர்ம வினையில மாற்றத்தை ஏற்படுத்திடும். இப்ப பால்னா என்ன ஆகணும்? பாலுக்குன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? பால்னா என்ன ஆகணும்? பால்னா கறந்து கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரமா, அவ்வளோதான் அதுக்கு கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் அதை நீங்க பொழைக்க வைக்கணும்னா, காய்ச்சி வைக்கணும். சரிதானுங்களா? அதுக்கு காய்ச்சாம விட்டுட்டீங்கன்னா, அது கெட்டு போயிரும். காய்ச்சி வச்சீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்கு அது உயிர் தன்மையோட இருக்கும். அப்புறம் சீக்கிரம் கெட்டு போயிரும். பட் அதே பாலுக்குள்ள நீங்க தயிர கலந்தீங்கன்னா, அதனோட லைஃப் டைம் வேற விதமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அதே தயிர கடைஞ்சு மோர்ல இருந்து வெண்ணெய பிரிச்சீங்கன்னா, அது லைஃப் டைம் மாறும். வெண்ணெய உருக்கி நெய்யா மாத்துனீங்கன்னா, அதனோட லைஃப் டைம் மாறிரும். சரிங்களா? அப்ப நீங்களும் நானும் பால் மாதிரி. நமக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி தான் இருக்கு இயற்கையில. பட் என்னைக்கு குருவோட உயிர் கலப்பு நடக்குதோ, அன்னைக்கு குருவோட இணையும்போது நம்முடைய தன்மையில மாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆன்ம தூய்மை வரைக்கும் அது நடத்தும். பால் நெய்யாவது போல. சில மணி நேரத்தில் கெடக்கூடிய பால் கெடவே கெடாத நெய்யாக மாற்றம் பெறுவது போல, சாதாரண கர்ம வினைகளை தாங்கி வந்த இந்த ஆன்மா, அதிலிருந்து விடுபட்டு இறையுணர்வை பெறுவதற்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப தலைவிதியை மாற்றுவதற்கான ரகசியம் குருவினுடைய உயிர் கலப்பிலே நீங்கள் பெற்ற தியானத்திலே இருக்கிறது. தியானத்தை தொடர்ந்து செய்யும்போது உங்க தலைவிதியை நீங்க மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காரு, எல்லாம் தலைவிதிங்கிறாரு. தியானம் பண்ணா மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். சரிங்களா? ஒருத்தர் பேராசையோடு இருக்கிறார், இது என்னோட தலைவிதிங்கிறாரு. நீங்க தியானம் பண்ணா மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். இன்னும் தத்துவத்திலே தெளிவு பெறும்போது உங்க தலைவிதியை நீங்க மாற்றி அமைக்கலாம். தியானத்துல மட்டும் இல்ல. தியானத்திலேயும் மாற்றி அமைக்கலாம். தியானத்துல நீங்க லோ ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க. அந்த இடத்துல நீங்க கோபப்படணும். உங்கனால கோபப்பட முடியுமா? முடியாது. நீங்கள் தியானம் செய்யும்போது உங்க தலைவிதியை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க.
நீங்க தத்துவங்களை கேட்கும் போது உங்க தலைவிதியை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் நான் வந்தோனையும் எனக்கு டக்குன்னு அது தோணுச்சு. ஒரு 5 நிமிஷம் மௌனம் இருங்கன்னு சொன்னேன். அந்த 5 நிமிட மௌனத்திலே உங்கள் தலைவிதியை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்கின்ற நற்செயல்கள் மூலமாக உங்களுடைய தலைவிதியை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹெரிடிட்டரியா உங்க அப்பாவுக்கு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உங்களுக்கு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வருமா? வரும். ஒரு ஃபேமிலில. அன்னைக்கு நம்ம டாக்டர் சொக்கலிங்கம் ஐயா கூட சொன்னாங்க. ஒரு ஃபேமிலில அத்தன பேருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம். ஒருத்தரை தவிர. யார் தெரியுமா? மனவளக்கலை யோகா பயின்ற ஒரு நபரை தவிர. அத்தனை பேருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம். எப்படி வாய்ப்பு? எப்படி? சரிதானே? அவருக்கு தெரிஞ்சு தான் வந்தாராமா மன்றத்துக்கு. எங்க ஃபேமிலில எல்லாருக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. எனக்கும் வந்துரக்கூடாது. மனவளக்கலை பயிற்சிக்கு வந்தாரு. பயிற்சிய முறையா செஞ்சாரு. ஹார்ட் ப்ராப்ளம் வரல. விதியை மாற்றி அமைத்து விட்டார். சும்மா நினைக்காதீங்க இதைய. சும்மா விளையாட்டுக்கெல்லாம் நான் சொல்லல. ஹெரிடிட்டரியா வர்றது. ஜீன்ல வர்றது. மரபணுவுல வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் மாத்த முடியுமா? வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய யோக பயிற்சிகளை சரியாக, முறையாக செய்பவர்களால் மாற்ற முடியும். சரிதாங்களா? உங்களுடைய விதியை நீங்கள் தான் எழுதிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது புரிந்தால்தான், உங்கள் விதியை மாற்றுவதற்கான ரகசியமே தொடங்கும். இன்னைக்கு நான் செய்யற செயல் நாளைக்கு விளைவாக வருகிறது. இன்னைக்கு வந்த விளைவு உங்களால மாற்ற முடியாது. புரியுதா? இன்னைக்கு ஒரு விளைவு வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு விளைவு உங்க லைஃப்ல நடக்குது. ஒரு 10,000 உங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லாட்டி 10,000 உங்கள விட்டு போயிருக்கலாம். ஒருத்தர் உங்ககிட்ட மகிழ்ச்சியா பேசியிருக்கலாம். ஒருத்தர் உங்கள காயப்படுத்தி இருக்கலாம். விளைவை உங்களால மாற்ற முடியாது. ஆனால், இன்று செய்யற செயலை உங்களால் மாற்ற முடியும். இந்த செயல் தான் நாளைக்கு உங்களுக்கு விளைவை கொடுக்க போகுது. என்னைக்கோ ஒரு முள்ளு செடி விதை போட்டீங்க. இன்னைக்கு முள்ளு மரமா வந்துருச்சு. ஐயோ! முள்ளு மரமா வந்துருச்சேன்னா ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் அகற்றக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க முள்ள விதைக்காம இருக்கலாம்ல்ல? அன்பர்களே நான் சொல்றேன். நீங்கள் நினைக்கவில்லை, விதைக்கிறீர்கள். எண்ணத்த கவனமா வச்சுக்கோங்க. சரிதானா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்வது போல, நீ எதை நினைக்கிறாயோ, அதை நீ அறுவடை செய்து தான் ஆக வேண்டும். எதை நீ விதைக்கிறாயோ, அதை அறுவடை செய்வது போல, எத நீங்க நினைக்கிறீங்களோ, அது நாளைக்கு அறுவடைக்கு வந்து நிக்கும். கவனமா இருங்க. என்ன சொல்லை இன்று நீங்கள் சொல்கிறீர்களோ, நாளைக்கு நீங்க அதுல அறுவடை பண்றதுக்கு வந்து நிக்கும். நீங்கள் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நாளைக்கு நீங்க அறுவடை செய்யணும். உடற்பயிற்சி முறையா செய்றீங்களா? ஆரோக்கியத்தை அறுவடை செய்வீங்க. சரிதானுங்களா? இல்ல ஓபி அடிக்கிறீங்களா? நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடப்பீங்க. கிட்னி போயிருக்கும். லங்ஸ் பிரச்சனை வந்திருக்கும். கொரோனா வந்து உங்க மூக்குல ஆக்ஸிஜன் வச்சிருப்பாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து நெஞ்ச பொளந்திருப்பாங்க. யூட்ரஸ்ல கட்டி வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இப்படி ஆமா அப்படிதான். பயிற்சி செய்யறதில்ல. 5ல் அளவு முறைய கடைபிடிக்கிறது இல்ல. நேர மேலாண்மை எதுலயும் இல்ல. சரியா? இதான் மனித குலம். சரியா? அப்ப விதியை மதியால் வெல்லலாம். தலைவிதியை மாற்றி அமைக்கலாம். ஆமா அமைக்கலாம். சரியாங்களா? 17, 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாசம் மாசம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்த ஆள் தான் நானு. நான் ஹாஸ்பிட்டல் போறத நிறுத்தி இத்தன வருஷம் ஆச்சுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்ப என்னாச்சு? என்னுடைய விதி நான் ஆஸ்பத்திரி போய் சாகணுங்கிறது. சரிதானுங்களா? குருமகான் குடுத்த பயிற்சி அந்த தலைவிதியவே மாற்றி அமைத்திருக்கிறது. சரிங்களா? நான் எங்கேயோ ஒரு சிங்கர் டெய்லரா உட்கார்ந்து என்னோட வாழ்க்கைய ஒரு சாதாரண மனிதனாக கழித்து சாகணுங்கிறது என்னோட விதி. ஆனால் வேதாத்திரியம், குருமகான், பயிற்சி, யோக நெறிகள்ல வந்தபோது, இதை உலகத்திற்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக என்னால சிறு துரும்பாகவாது இங்க இருக்க முடியுதுன்னா, அதுதான் பயிற்சி. சரிங்களா? அப்ப யாரெல்லாம் செயல் மாற்றம் செய்கிறார்களோ மறுபடியும் எத நான் சொல்ல வரேன்னா, செயல் மாற்றம். எண்ணத்திலே மாற்றம், சொல்லிலே மாற்றம், செயலிலே மாற்றம். செயல் மாறினால் விளைவு மாறித்தான் ஆகணும். எந்த கடவுளாலயும் வந்து இதெல்லாம் மாத்தி குடுக்க முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. சரிங்களா? அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய தலைவிதியும்
எழுதுறது நம்ம தான் முதல் புரிஞ்சுக்கோங்க. யாரும் வந்து தலைவிதியெல்லாம் எழுதுறது இல்ல. நம்ம செய்யற செயல் மூலமாக, நம்முடைய எண்ணங்களின் மூலமாக, நம்ம சொல்ற சொற்களின் மூலமாக, என்னுடைய தலைவிதியை நான் ஒவ்வொரு க்ஷணமும் எழுதிக் கொண்டே இருக்கிறேன். எழுதிக் கொண்டே இருக்கிறேன். உங்க தலைவிதிய நீங்க தான். யூ ஆர் கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினின்னு சொல்றாங்கல்ல. நீ தான் உன்னோட வாழ்க்கைய மொத்தமா நீ தான் கிரியேட் பண்ற. சரிங்களா? வேற யாரும் உங்க வாழ்க்கையில வந்து ஒரு முடிய உங்க மண்டையிலருந்து எடுக்கவும் முடியாது. ஒரு முடிய உங்க மண்டையில நட்டவும் முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? இதுதான் இயற்கையினோட சிஸ்டம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இதுதான் தலைவிதியினுடைய அடிப்படை ரூல். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த ரூலே நம்மளுக்கு நெறைய பேருக்கு புரியல. சிந்திக்கணும். சரிதானுங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. இது ஒண்ணுக்கு பலமுறை நீங்க கேட்ட செய்தியா கூட இருக்கலாம். பட் செயல்பாட்டுல வந்திருக்குதான்னு சிந்திக்கணும். அதுக்காக தான் நான் இதை மீண்டும், மீண்டும் உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். ம். ஒரு செயல் செய்யறப்ப, இது என்னுடைய செயலுக்கு வந்த விளைவுன்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சந்தோஷம் வர்றப்ப அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. துக்கம் வர்றப்ப நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு இன்னும் விதி தெரிஞ்சாலும் இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. விதி தெரியறதால யூஸ் கிடையாது. இம்ப்ளிமென்டேஷன் இருக்கா? சரிங்களா? சரி, இப்போ ஒரு துன்பம் வருது. ஆமா. இதுக்கு என்ன செய்தேன்? யோசித்து பாருங்க. சார் எனக்கு ஷோல்டர் எல்லாம் வலிக்குது அப்படின்னு ஒருத்தர் டாக்டர்ட்ட வர்றாரு. திடீர்னு எப்படிப்பா வலிக்கும்? என்ன பண்ண? சார் நான் ஒண்ணுமே பண்ணல. தம்பி ஒண்ணுமே பண்ணாம வராது அப்படி. சரிதானே? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். சரி எப்ப இருந்து வலிக்குது? 2 நாளா வலிக்குது சார். சரிதானே? சரி 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ண? அப்போ நான் ஒண்ணுமே பண்ணல சார். டேய் கரெக்ட்டா யோசிச்சு பாரு. ஏதாவது வேலை செஞ்சியா? ஏதாவது வெயிட் தூக்குனியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியல சார். நல்லா யோசிச்சு பாரு. ஆமா சார். அந்த அன்னைக்கு எங்க வீடு 2ண்ட் ஃப்ளோர்ல இருக்கா. எங்க அம்மா இந்த கேஸ் சிலிண்டர் எடுத்துட்டு வர சொன்னாங்க. எப்பவுமே வந்து சிலிண்டர்காரர் தான் வைப்பாரு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தூக்கிட்டு வந்தேன் சார். இதுதான் சார். நீங்க சொன்னது கரெக்ட் சார். இத்தன நாள் நான் அதை தூக்குனதே இல்லையா? ரெகுலரா தூக்குனா ஞாபகம் வந்துரும் சார். அப்படி தெரியாதனால அதை தூக்கிட்டு வந்தேன். வலி ஆயிடுச்சு சார். சரி ஓகே. இந்தா இந்த ஆயின்மென்ட் போடு சரியாயிடும். இல்லாட்டி விடு 2 நாள்ல சரியாயிடும். கையில வலி வருதுன்னா, சும்மாவெல்லாம் வராது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். நீங்க மறந்திருக்கலாம், மறக்காம இருக்கலாம். பட் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. காரியம் இருக்குதுன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சரிதானுங்களா? காரணத்த இனிமேல் நீங்க போய் சரி பண்ண முடியாது. ஆனால் இப்போ உங்களுடைய எதிர்கால காரணத்த இப்ப நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. இதற்கான காரியம் பின்னாடி நடக்கப் போகுது. அப்ப அந்த காரியம் நல்லதா இருக்கணும்னா, காரணத்த நல்லதா செய்யுங்க. சரிதாங்களா? இப்ப நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் நீங்க நடக்கிற இடத்துல எல்லாம் பூவா இருக்கணும்னா, நீங்க இப்ப விதைக்கிறதெல்லாம் பூவா இருக்கணும். சரிதானுங்களா? விதைக்கிறதெல்லாம் முள்ளா விதைச்சு போட்டு, நடக்கிறதெல்லாம் பூவா மிதக்கணும்னா நடக்காது. அப்படி வாய்ப்பில்ல. எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு கவனிங்க. தனக்கோ, பிறருக்கோ, தற்காலத்தில, பிற்காலத்தில, உடலிற்கோ, மனதிற்கோ நன்மை குடுக்குதா? தீமை குடுக்குதா? நீங்க தான் சிந்திக்கணும். சார் எனக்கு தெரியாம நெனைக்கிறேன். விளைவு வரும். அப்புறம் தெரியாம வந்துச்சுன்னு நீங்க அனுபவிச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? அப்ப எனக்கு எண்ணம் எப்படி வருது? என்னோட சொல் எப்படி இருக்கு? எனக்கோ, பிறருக்கோ நன்மை செய்தா, தீமை செய்தா பாருங்க. தீமை செய்ற சொல்லா இருந்தா, உனக்கு தீமை வெயிட்டிங். விஜய் சொல்றது ஐ அம் வெயிட்டிங். சரிதானா? தீய சொல்லு சொல்லிட்டீங்க. சரிதானுங்களா? அப்ப அதற்கென்ன மாற்று வழி? மகரிஷி சொன்ன பிராயச்சித்தமோ, மேல் பதிவோ, அடியோடு அழித்தலோ ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. பண்ணல அப்படின்னா, அது வெயிட்டிங். நீங்க வச்ச ஆப்பு திருப்பி 4 ஆப்பா நம்மகிட்டயே வந்து நிக்கும். அனுபவிச்சுக்கோங்க. அப்ப இன்னைக்கு என்னோட செயல் சரியா இருக்கா? முறையா இருக்கா? எனக்கோ, பிறருக்கோ நல்லது செஞ்சுதா? இல்ல யாரையாவது காயப்படுத்துதா? இல்ல என்னையவே துன்பப்படுத்துச்சா அது? சிந்தனை செய்து பாருங்க. இந்த 3க்குள்ள தான் உங்க தலைவிதி அடக்கம். கடவுளா வந்தாலும் மாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோ. எண்ணம் நல்லா தான் இருக்கு, சொல் நல்லா தான் இருக்கு, செயல் நல்லா தான் இருக்குதுன்னா, எந்த கடவுளும் உங்களை துன்புறுத்த முடியாது.
எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? அப்ப இந்த விதத்துல நம்முடைய பயிற்சிகள் இதற்காகத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய எண்ணம், சொல், செயலை தூய்மைப்படுத்துவதற்கு தான் இத்தனை பயிற்சியும் பண்றோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப பயிற்சிய முறையா செய்யுங்க. எண்ணம், சொல், செயலை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய தலைவிதியை நீங்களே எழுதிக் கொள்ளுங்க. சரிதானுங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் இவ்வளோ பேரு பொறுமையா நின்னு கேட்டதுக்கு முதல் நன்றி. சரி, உங்களை எல்லாம் வாழ்த்தி நம்ம நிறைவு செய்வோம். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் உங்களுக்கு சொல்லணும்.